தமிழக அமைச்சரவையில் விரைவில் மாற்றம் ஏற்படலாம். உதயநிதி துணை முதலமைச்சராக பொறுப்பேற்க உள்ளார் என்ற தகவல் வெளியாகின. இந்த நிலையில் சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் கைது செய்யப்பட்ட சிறையில் அடைக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி நேற்றைய தினம் ஜாமீனில் வெளியே வந்தார். இதனைத் தொடர்ந்து அரசு சார்பில் வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்பில் அமைச்சரவை மாற்றம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதன்படி விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சராக பொறுப்பு வகித்து வந்த உதயநிதி ஸ்டாலின் நாளை மாலை 3:30 மணிக்கு ராஜ்பவனில் ஆளுநர் முன்பாக தமிழகத்தின் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்க உள்ளார். சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் கைது செய்யப்பட்டு சுமார் 15 மாதங்களாக சிறை தண்டனை பெற்று வந்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி வெள்ளிக்கிழமை சிறையிலிருந்து ஜாமீனில் வெளியே வந்தார். இந்நிலையில் இன்றைய தினம் அமைச்சரவை மாற்றத்திற்கான தமிழக அரசின் பரிந்துரைக்கு ஆளுநர் RN ரவி ஒப்புதல் அளித்துள்ளார். அதன்படி சிறைவாசத்தின் போது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்த செந்தில் பாலாஜி மீண்டும் அமைச்சரவையில் இடம்பெறுகிறார். இதேபோல பால்வளத்துறையை நிர்வகித்து வந்த முன்னாள் அமைச்சர் நாசர் தொடர் சர்ச்சைகளின் காரணமாக அமைச்சர் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டு இருந்தார். இந்நிலையில் தற்போது அவர் மீண்டும் அமைச்சராக பொறுப்பேற்க உள்ளார். தமிழக அமைச்சரவையில் புதிதாக ராஜேந்திரன், KV செலியன் ஆகியோர் இடம்பெற்றுள்ளார்கள். இவர்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள துறைகள் தொடர்பான தகவல்கள் வெளியாகவில்லை. இந்த வரிசையில் ஏற்கனவே அமைச்சர்களாக பொறுப்பு வகிக்கும் சிலரின் துறைகள் மாற்றம் செய்யப்பட்டுள்ளன. அதன்படி மூத்த அமைச்சர்களான பொன்முடி உயர்கல்வித்துறையிலிருந்து வனத்துறைக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றம் துறை பொறுப்பு வகித்த அமைச்சர் மையநாதன் அந்த துறையிலிருந்து மாற்றப்பட்டு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறைக்கு அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். கயல்வெளி செல்வராஜ் ஆதி திராவிடர் நலத்துறையிலிருந்து மாற்றம் செய்யப்பட்டு மனிதவள மேம்பாட்டுத்துறைக்கு அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். ஏற்கனவே 2 முறை துறை மாற்றப்பட்ட அமைச்சர் ராஜ கண்ணப்பன் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறையிலிருந்து பால்வளத்துறை மற்றும் காதித்துறைக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். மனிதவள மேம்பாட்டுத்துறை நிதி அமைச்சராக பொறுப்பு வகித்து வந்த அமைச்சர் தங்கம் தென்னரசு மனிதவள மேம்பாட்டுத்துறையிலிருந்து மாற்றப்பட்டு சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றங்கள் துறையின் அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் தற்போது பால்வளத்துறை அமைச்சராக பொறுப்பு வகித்து வந்த மனோ தங்கராஜ், சிறுபான்மை மற்றும் அயலக தமிழர் துறை அமைச்சராக பொறுப்பு வகித்து வந்த செஞ்சி மஸ்தான், சுற்றுலாத்துறை அமைச்சராக இருந்த ராமச்சந்திரன் ஆகியோர் தமிழக அமைச்சரவையிலிருந்து அதிரடியாக நீக்கப்பட்டுள்ளார்கள். தமிழக அமைச்சரவையிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டுள்ள ராமச்சந்திரன் தமிழக அரசின் தலைமை கொறடாவாக நியமிக்கப்பட்டுள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது.